தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அறிக்கையா கொடுக்கறதை தாண்டி தற்போது முதற்கட்டமா ஒரு 5 வாக்குறுதிகள், அடுத்தது 2வது கட்டமா ஒரு 5 வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கணுமா? அதாவது தேர்தல் பரப்புரையில தாங்கள் முந்தி செல்வதாக ஒரு தோற்றத்தை அவங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்லாம் நடக்காத சூழல்ல, அது 2 அணியிலுமே நடக்கலன்ற சூழல்ல தேர்தல் பந்தயத்துல தாங்கள் முந்தி செல்வதாக ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அதிமுக இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அவங்க முதல்ல கொடுத்த 5 வாக்குறுதிகளே மக்கள்கிட்ட ரீச் ஆகிற மாதிரி தெரியல. அதாவது உரிமை தொகை 2000 ஆகட்டும், அல்லது ஆண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் போன்ற விஷயங்கள், வீடு கட்டுற திட்டங்கள் போன்ற விஷயங்களே கூட இன்னும் மக்கள்கிட்ட சரியா ரீச் ஆகாத போது, இன்னும் ஒரு தேர்தல் வாக்குறுதிகளுக்கான ஒரு குழு அமைச்சு அந்த குழு தன்னோட ஃபைனலான ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்ஸ்டால்மெண்ட்ல ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு ஏன் வந்ததுன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ப்ராபபிலியும் தேர்தல் பந்தயத்தில் தாங்க ரொம்ப முன்னாடி இருக்கும்னு காமிக்கிறதுக்காகவும், சமீப காலமாக விஜய் தரப்புல இருந்து அதிமுகவை நோக்கி கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கிற சூழலையும் தாங்கள் முந்தி செல்வது ஒரு கட்டாயமான ஒரு அவசியமான ஒன்று என்று எடப்பாடி நினைக்கிறேன். அதோட விளைவுதான் இந்த 2வது கட்டமாக அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள். இல்ல, விஜய் மீதான நீங்க சொல்ற மாதிரி விஜய் மீதான விமர்சனங்களுக்கும் அதற்கும் பதிலளிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறதே தாவைக்க தலைவர் விஜய்க்கு தெரியல, எந்த கூட்டணிக்கு எந்த கட்சி தலைமை தாங்குகிறது என்பது கூட அவருக்கு தெரியவில்லை அப்படின்ற விமர்சனத்தையும் வைக்கிறார். அந்த மாதிரி ஒரு இக்னோரண்டா விஜய் இருக்கிற மாதிரி அவர் பேச்சு அமையல. அவர் சொன்ன ஒரே விஷயம்னா அதிமுகவே ஊழல் சக்தின்னு தான் சொல்றாரு. அவர் வேற ஒன்றும் சொல்லல. அவரு மற்றபடி எந்த கூட்டணிக்கு எந்த கட்சி தலைமை வைக்கும்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது டப்பா இன்ஜின் சொல்றாரு, இந்த மாதிரி இன்ஜின்லாம் அவர் பேசுறாரு. லேட்டஸ்டா விஷயங்கள்லாம் அவர் பேசதான் செய்யறாரு. அதனால ஊழல் சக்தி என்று அதிமுகவை சொன்னது கொஞ்சம் எடப்பாடிக்கு ஒரு சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு. எங்கள் மேல என்ன ஊழல் இருக்கு, எப்படி சொல்ல முடியலாம் கேட்கிறாரு. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னா விஜய்க்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் தேர்தல் காலத்துல இன்னும் அதிமுக ஊழலை பத்தி கொஞ்சம் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 8 பேர் மேல டிவிஎஸ்சில ஃபுல் எஃப்ஐஆர் போட்டு இருக்கு. சில கேஸ் எல்லாம் சார்ஜ் ஷீட் லெவல்ல இருக்கு. அதனால அதிமுக பொறுத்த மட்டும் ஊழல்னு விஜய் சொல்றதுல ஓரளவுக்கு அர்த்தம் இருக்கு. அந்த குற்றச்சாட்டு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. அதனால எடப்பாடி அவர்கள் விஜயை நோக்கி பல குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், அவருக்கு எதுவுமே தெரியலன்ட்டு. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு எடப்பாடி சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட். பிரஸ்ஸை விஜய் மீட் பண்ணாத இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் கரெக்ட். மீட் பண்ணி எல்லாத்தையும் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கு. விஜய்கிட்ட நம்ம விளக்கம் கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா விஜய் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா கையாளுறாரு. பத்திரிகையாளர் சந்திக்காம இருக்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியா கையாளுறாரு. அது எவ்வளவு தூரம் அவருக்கு பலன் கொடுக்கும்னு நமக்கு தெரியாது. எடப்பாடி இந்த விஷயத்துல கரெக்ட். மற்றபடி ஊழல் சக்தின்னு விஜய் சொல்றதை மறுத்து சொல்ற எடப்பாடி அதை மறுக்கிறதுக்கான ஒரு முழு தகுதியை எடப்பாடி பெற்றிருக்காரான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. மிக நன்றி திரு பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.